எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்கப்படக்கூடியது 6 வருஷம் கழித்து இந்த வருஷம் தானுங்க. பொதுவாக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்கப்படுறது 6 வருஷம் கழித்து, 5 வருஷம் கழித்து, 10, 11 வருஷம் கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும். 2020 வருடத்தில் தான் கடைசியாக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த 2026 வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதம் தான் வெள்ளிக்கிழமை பிறக்கப்படுது. அப்போது இந்த ஆடி மாதம் அப்படின்றது மேசராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஆடி மாதம். உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், மேசராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு செவ்வாய் தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இது எப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சுபஸ்தானாதிபதி. அதாவது சந்திரன் தான் சுபஸ்தானாதிபதி. சுபஸ்தானாதிபதி சந்திரனும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாவுடைய பார்வையில் வராங்க. அப்போது எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கான சாதகமான பாதை கொடுக்கறதில்ல பாருங்கள். ஏதாவது ஒரு தருணத்தில் தானே நமக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும். மேசராசியில் பிறந்தவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கிறேனுங்க. வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்கிற மாதிரி இருக்குதுங்கன்னு சங்கடத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய காலகட்டம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுபோக சூரிய பகவான் தான் மாத கிரகம். அவர் ஒவ்வொரு மாதத்திலையும் பயிற்சி அடையக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆடி மாதம் தானுங்க. சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் குரு பகவானோட சேர்ந்து ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 4ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் இருக்கார். அந்த 4 நாள் நம்மளுடைய மனநிலை சரியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், படித்த படிப்புக்குண்டான வேலைக்காக நம்ம அந்த இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு வேலை நிமித்தமாக நம்ம போகிறோம் அப்படின்னா அது ஃபெயிலர் ஆகுதுன்னா எந்த அடிப்படையில் ஃபெயிலர் ஆகுது, என்ன குறை நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கிடலாம், இந்த மாதிரியான சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய நேரம் தானுங்க ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை. பொதுவாக நம்மளை யாரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சிந்திக்கக்கூடிய திறன் சரியான நேரத்தில் சரியான முறையில் இருந்தால் போதுமானது. நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாமளே அமைச்சிக்குவோம் இல்லையா? மேசராசியில் பிறந்தவங்க படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம், அதாவது நமக்கான சந்தர்ப்பம், தொழில் நிமித்தமாக நமக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணமானது ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 4ஆம் தேதி வரை. சார் இது சாத்தியமா சார்? இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கும் அல்லவா? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் தான் பயன்படுத்திக்கிட்ட பட்சத்தில் தான் இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் முதல் 4 நாள் நல்ல மனநிலையை ஏற்படுத்தும். இந்த 4 நாளில் நமக்கு வேலை வந்துடும், நம்ம தகுதி மாறிடும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை மாறிடும். அதை நான் சொல்ல வரல, நீங்களாக இருப்பீங்க. பொதுவாக ஒரு சிலருக்கு சொல் புத்தி இருக்கும், ஒரு சிலருக்கு சுய புத்தி இருக்கும். என்னதான் சொல் புத்தி இருந்தாலும் சரி, சுய புத்தி இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்கள். ஓகே, இந்த நேரத்தில் இந்த வேலை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மனசு சொல்லும் பாருங்கள், அந்த உள் மனசு சொல்லும் பாருங்கள். அந்த மாதிரி நேரம்தான் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம். எது? அந்த ஆடி 1லிருந்து ஆடி 4ஆம் தேதி வரை. அதுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், படிப்பு ஸ்தானம், உடல்ஸ்தானம், குடும்பஸ்தானம், அந்த இடத்துல உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்
ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது ஐந்தாவது பாவம், உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கிறார். யார்? உங்கள் ராசிநாதன். 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. குரு பகவான் தனகாரகன் சொல்லக்கூடியவரும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கார் அல்லவா, அவர் உங்கள் ராசிக்கு 12வது பாவகம், உங்கள் ராசிநாதன் இருக்கிற இடத்துக்கு 11வது பாவகத்திலிருந்து லாபத்திலிருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். இந்த அடிப்படையில் இந்த கோட்சார கிரக அமைப்புகளால் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது நான் யாருடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கல. உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்துடைய கோட்சார கிரக அமைப்புகள் மூலமாக தீர்க்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க, இந்த நேரத்தில் இந்த செயல் செய்தால் சாதகமாக இருக்கும்ட்டு பயன்படுத்தி பாருங்கள். 4ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 13 நாள் பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் சூரிய பகவான் வருவார். இந்த நேரத்தில் தயவு செய்து இந்த மேசராசியில் பிறந்தவங்க வாகனத்தில் அதிக பயணம் செய்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பூர்வீக சொத்து பற்றி நம்ம விற்கலாம் அப்படின்ற எண்ணங்கள், மனை சார்ந்த விஷயங்கள் பேசுகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 18ஆம் தேதி வரை சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது நமக்கு அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. இந்த தொழில் நிமித்தமாக முதல்ல 4 நாள் நம்மளுடைய மனநிலை தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேற்கொண்டு 5ஆம் தேதி 6ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் கூட தொழில் நிமித்தமாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த மனை வாங்குகிற விஷயத்தில், அதே மாதிரி பூர்வீக பாக பிரிவினை விஷயத்தில், இல்லை வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி ஆடி மாதத்தில் எதுவும் நம்ம செய்ய போகிறதில்லன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த வேலைகள் நம்ம மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான விஷயம் இல்லை. சரி, என்ன சார் செய்யலாம் இந்த நேரத்தில்? ஃபஸ்ட்டு ஏதாவது நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு வீடு வாசல் கட்டிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அசிஷல் அதே மாதிரி நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க, தப்பில்லை. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிறது நல்லது இல்லை. ஏன்னா சூரிய பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கார், வாகனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அவர் சனியுடைய சாரம் வாங்கி இருக்கிறது மண்மனைக்கோ வண்டி வாகனத்துக்கோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்பு வரத்துக்கான சூழல் உண்டு. ஏன்னா லாபஸ்தானாதிபதியோட தான் லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் சூரிய பகவான், அதே மாதிரி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கும்போது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பதவி உயர் பதவி உருவாகிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் ஒரு சந்தர்ப்பம் உருவாகிறதுக்கு, அல்லது நம்ம ஊரில் இருக்கிறவங்க நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு தொழில் நிமித்தமாக ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே நமக்கு அந்த 4ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளார கூட வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த சுக்கிர பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, திருமணஸ்தானாதிபதி. அவர் கரெக்டாக 16ஆம் தேதி நமக்கு பயிற்சி அடைஞ்சிடுவார். நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு வந்துடுறாரு. அப்போ சனி பகவானுடைய முழுமையான பார்வை சுக்கிர பகவான் வாங்கிடுவார். அப்போ அந்த 16ஆம் தேதியிலிருந்து மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும் 16ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா 16ஆம் தேதி இந்த எல்லாமே ஆடி மாதம்னா தமிழ் மாதத்துடைய தேதி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. அப்போ நமக்கு புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரத்தில் நமக்கு சூரியன் வந்திருக்கிறது. இந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ 18 தேதிக்கு மேற்கொண்டு 32, ஏன்னா இந்த மாதம் 32 நாள், ஆனி மாதம் 32 தானுங்க, இந்த ஆடி மாதமும் 32 தானுங்க. அப்போது ஆயில்ய நட்சத்திரத்தில் இது முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும். அப்போ ஆயில்ய நட்சத்திரம்ன்றது புதனுடைய நட்சத்திரம். அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவானும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி பகவானுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதனுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுவார், அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில்.
அப்போ அந்த புதன் அந்த நேரத்தில் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு குரு பகவானோட சேர்ந்துருவார், புதனுடன் சேர்ந்துருவார். அப்போ புதனாதித்ய யோகம் 2 விதத்தில். சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, புதன் தனஸ்தானாதிபதி புதன் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்றாரு, குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்குறாரு, சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் பெறுறாரு. அந்த நேரத்தில் நம்மளுடைய திறமையை, நம்மளுடைய படித்த படிப்புக்குண்டான உத்தியோகமாக இருக்கட்டும், அல்லது உழைப்புக்கு தகுந்த உயர்வாக இருக்கட்டும், நமக்கான சந்தர்ப்பங்கள், அது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், தொழில் நிமித்தமாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு அந்த 18 தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது போர்க்குளம் முடிவுக்கு வந்தது அந்த 18ஆம் தேதின்னு சொல்லுவாங்க. அந்த 18ஆம் தேதியிலிருந்து 32 தேதிக்குள்ளார மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு மாற்றங்கள் வரப்போகுது. இந்த வருடத்துடைய ஆடி 18லிருந்து. ஆடி 18 அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு மேசராசியில் பிறந்தவங்க ஒரு கங்கை போகக்கூடிய தண்ணி நிற்காமல் போய்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் 3 அருகம்பில்லு தலையில் வச்சு 3 அருகம்பில்லு தலையில் வச்சு நீங்கள் தலைமுழுகிட்டு வாங்க. என்றைக்கு இந்த விஷயம் செய்கிறீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. இது பாரம்பரியமான ஒரு பண்டிகை தான் இது. அதாவது ஆடி 18 அன்னைக்கு நம்ம அருகம்பில்லு தலையில் வச்சு நம்ம தலைமுழுகிறதுன்றது பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு நிகழ்வு தான் இந்த விஷயம். இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இந்த நேரத்தில் அதை நீங்கள் செய்கிறது. ஆடி 18ஆம் தேதி நமக்கு புதனுடைய சாரத்தில், அதாவது நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தில் சூரியன் வரும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தீராத நோய், தீராத சங்கடம் இருக்குது அப்படின்னா ஆடி 18 அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். தலையில் எண்ணெய் வச்சு 3 அருகம்பில்லை வச்சு நீங்கள் தலை குளிச்சுக்கலாம், தலை முழுகிக்கலாம் போகிற தண்ணியில். அல்லது வேறு வழி இல்லை சாமி அப்படின்னா வீட்லேயே கூட 3 அருகம்பில்லை வச்சு நீங்கள் செய்துக்கோங்க. இந்த நிகழ்வு நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானாதிபதி சாரத்தில் சூரியனுடன் நமக்கு புதன் சேர்ந்துருக்கிறது எல்லாமே நமக்கு சிறப்பான ஒரு விஷயம். அப்போ ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன்னு சொல்லியிருக்கிறேன். எப்படி இருந்தது, என்ன பண்ணிச்சு அப்படின்றது ஆடி மாதம் அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களை சந்திக்கும் வரை, உறவுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.